தவிக தலைவர் விஜய் சில வருடங்களுக்கு முன்பு காங்கிரஸ் இளைஞரணி தலைவராக ஆசைப்பட்டார் என எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். ஒரு காலகட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ்ல ஏதோ செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்பினதாக ஒரு சந்திப்பு நடந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதோட ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்போ ஒன்றும் காங்கிரஸோட இந்த காலத்துல இருந்தது. ஏற்கனவே விஜயோட காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை வைரலா பேசப்படுற அந்த மாதிரி ஜோதிமணி பேசுறத நம்ம எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையும் வேற எந்த கட்சியோடு எங்களுக்கு கிடையாது. எங்கள் வாக்கு எந்த விதத்திலும் குறையவில்லை. 26 தேர்தலில் தமிழகத்தில் விஜய் மெயின் ஃபேக்டரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலாம் சொல்றாங்க. அவர் 20% வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு லேட்டஸ்ட் சபையெல்லாம் ஒரு சர்வே எடுத்து சொல்றாங்க. அது திமுக கூட்டணிக்கு என்னுடைய அனாலிசிஸ் சொல்றேன். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்டே சொல்லியிருக்கேன். விஜய்க்கு கணிசமான வாக்குகள் வரும் என்பதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாறாது.